சமைக்க ஆசையிலே இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். ரோகிணிகிட்ட பால் இருந்தால் கொண்டு வா ரோகிணி, நான் பால் புட்டியில் ஊற்றி பால் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து ரோகிணிக்கு ரொம்பவே கவலையாகவும் கோவமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னை எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறியா மனோஜ், தயவு செஞ்சு உள்ளே வா, ரூம்லையாவது இதை பண்ணு, இங்கே எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே விஜயா வராங்க. விஜயா வந்ததும் என்னடா மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் ரொம்ப குழந்தையா மாறிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா உள்ளே வந்ததும் என்னடா மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்க, என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் தவழ்ந்து தவழ்ந்து 4 காலில் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ விஜயா போயிட்டு என்னங்க என்னங்க என்னவோ ஆயிடுச்சு மனோஜுக்கு, வெளியே பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே வராங்க. அப்போ ரவி சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா ஆச்சு இவனுக்கு, பைத்தியம் ஏதோ பிடிச்சிருச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, இல்லைடா அன்றைக்கி நாய் கடிச்சிச்சுல அதோட எஃபெக்ட் தான் இப்போ காமிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசுகிறாங்க. தயவு செஞ்சு எல்லாம் வாயை மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா, ரோகிணி நீ ஏதாவது என் பையனை இந்த மாதிரி பண்ணிட்டியா, உன் பக்கம் வர்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நான் இல்லை அத்தை, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. பால் புட்டிலையும் பால் குடிக்கிறதுனால முத்து போயிட்டு அந்த ஃபீடிங் பாட்டிலை பிடுங்குறாங்க. அப்போ பிடுங்கினப்போ அவங்க அழுறாங்க. மனோஜ் குழந்தை மாதிரியே நடந்துக்கிறதுனால ரொம்பவே சந்தேகம் வருது. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் ஷோரூமுக்கு ஒரு லேடி வந்தாங்களாம், அவங்க குழந்தையோட அவன் ரொம்பவே சத்தம் போட்டான்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அதனால அந்த அம்மா உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டாங்களாம். அதனால இவர் ரொம்பவே பயந்துட்டாரு. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேட்டுட்டு வந்தாராம். அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, யாராவது ஒரு பொம்பளை சொன்னதை கேட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களாடா, அது மட்டும் இல்லாமல் எந்த டாக்டர்டா இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உடனே அவன் தொட்டியில் படுத்துட்டு நான் தூங்க போகிறேம்மா, அம்மா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு மனோஜ் படுத்துக்கிறாங்க. அப்போ போயிட்டு முத்து கேட்குறாங்க, குழந்தை உனக்கு எந்த டாக்டர் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒரு நல்ல பெரிய டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. அதுதான் அந்த பெரிய டாக்டருக்கு பேர் இருக்குல்ல, அந்த பேரை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. பேரெல்லாம் இல்லை, கார்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் கொடுக்குறாங்க. அந்த கார்டுக்கு கால் பண்ணி கேட்டால் அந்த டாக்டர் நான் சொல்லியிருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் வேலையாக வெளியே போயிட்டு இருந்தேன், அப்போ என் அப்பா உட்காந்துட்டு இருந்தார், அவர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவருக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, இந்த மாதிரி தெரியாமல் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது மனோஜுக்கு, இப்படி டாக்டர்கிட்ட போய் கேட்கல, ஒரு பைத்தியத்துக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு, அந்த பைத்தியம் சொன்னதை கேட்டு இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிரிப்பு தாங்காமல் முத்துவும் ரவியும் ரொம்ப நேரம் சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்போ விஜயா திட்டுறாங்க, என்னடா அவன் தான் இப்படி பண்ணுறான்னா நீயும் சேர்ந்து முத்து கூட சிரிச்சுட்டு இருக்கியா ரவின்னு சொல்லிட்டு விஜயா திட்டுறாங்க. பின் என்னப்பா பண்ண சொல்கிறது, அவ்வளோ படிச்சிருக்கான், கொஞ்சம் கூட அறிவில்லை அவனுக்கு, இப்படியெல்லாம் பண்ண சொல்கிறாங்கன்னே சொல்லிட்டு சந்தேகம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது, அவன் ஏதோ ஒரு வெள்ளந்தியாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, வெள்ளந்தியாக இருக்கிறதுக்கும் முட்டாளாக இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் அவன் முட்டாளா இல்லை புத்திசாலியான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கவான்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு டம்ளரில் தண்ணியை ஊற்றிட்டு தூக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சிரமப்பட்டிருப்பாங்க. அப்போ மனோஜை கூப்பிட்டு இந்த டம்ளரை எடுக்க சொல்லுவாங்க. ரொம்ப டைட்டாக இருக்குடா, எடுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த லூஸாக இருக்கிற டம்ளரை மனோஜ் இழுத்ததும் மேலேயே தண்ணியெல்லாம் ஊற்றி கீழே விழுந்துறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் சொல்லலையா இவன் முட்டாளுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிருஷியோட பாட்டி ரோகிணிக்கு கால் பண்ணி, வித்யா பத்திரிக்கை வச்சுட்டு போனா ரோகிணி, அதனால நான் கல்யாணத்துக்கு வரட்டான்னு சொல்கிறாங்க. எதுக்குமா கல்யாணத்துக்கு என்னை மாட்டி விடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது இல்லடி, அவள் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொன்னால், அதனால தான் கேட்குறேன் வரட்டான்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன், நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நீ எல்லாம் ஒன்றும் வராதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஸ்ருதி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டாங்களோன்னு நினச்சி ரோகிணி ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போ தான் தெரியுது ஸ்ருதி இயர்பட்ஸ் காதில் போட்டிருக்காங்க. அப்போ நல்ல வேலை கேட்கலன்னு சொல்லிட்டு ரோகிணி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.